அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக முதல்வர் சட்டப்பேரவையுடைய தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு பரப்புரையிலையும் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன்டா இந்த விஜயை தொட்டோம்னு நினைக்க வைப்பேன்னு சொன்னார். அதே போல் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரவோடு இரவாக அதிரடியாக அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்த நீதிபதி அவர்கள் சொந்த பிணையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லணும். 2 பேருடைய பிணைகளை கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய வழக்கறிஞர் போடாரி இருக்காங்க. நீதிபதியோட வீட்டு வாசலில் படுத்துட்டாங்கன்னே சொல்லணும். என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வயது மூப்பு, இந்த மாதிரி அவருக்கு இருக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துக்கும் டாக்டர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கேஸ் இல்லைங்கன்னு சொல்லி மிக கச்சிதமாக வாதாடி அவங்களுடைய சொந்த பிணையில் விடுறதுக்கு அளவுக்காக இறங்கி போராடி வாங்கியும் கொடுத்துட்டாங்க. இரவோடு இரவா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டாரு. இப்போ இந்த வழக்கோட போக்கு எப்படி இருக்கும், என்ன ஆச்சு, மக்களுடைய அனைத்து ஒரு மிகப்பெரிய விஷயம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இன்னைக்கு போலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய வழக்கு இல்லை. நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ நம்ம முன்கூட்டியே வந்து இந்த வழக்கோட விசாரணை எப்படி போகும், முன்ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை, சனி ஞாயிறு அவர் வந்து உள்ளதான் இருந்தாகணும், திங்கக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வரும், இது 15 நாள் வந்து நீதிமன்ற கடுங்காவலில் அவர் போயிடுவார், விசாரணை கைதியாக மாறிடுவாருன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசினதுக்கு அப்புறமா இரவோடு இரவா வந்த இந்த செய்தி. அதனால தான் இந்த பிட்டை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். மக்களே, நம்ம எது சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அவசரமாக வந்து நைட்டு கிட்டத்தட்ட 1:30 மணின்னு நினைக்கிறேன் பேசிகிட்டு இருக்கோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளோதான் வெளியில் போயிட்டாரு. இதனால பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்கிற அந்த வருமான வரித்துறை வழக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ அவரை விட்டுருக்கிறதே சொந்த பிணையில் டெய்லி 10 நாளைக்கு காவல்துறையில், அந்த காவல் நிலையத்தில் வந்து அந்த தூத்துக்குடி ஆத்தூர் காவல் நிலையத்தில் அவர் 10 நாள் வந்து கையெழுத்து போடணும், கண்டிஷன்ஸ் பெயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வருமான வரித்துறை வழக்கு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரிஜினல் தீபாவளியே இருக்குது. இவர் மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி அவங்களுக்குடைய ஒரு மிகப்பெரிய வட்டாரம். நைட்டோட நைட்டாக பார்த்தீங்கன்னா திமுக அறிவாலயமே அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அப்பா நம்மால் வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் இறங்கி நின்று அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவர் வந்து வெளியில் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு படுமோசமாக சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னமோ நல்ல மனுஷன் மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு கைதாகி உள்ளே போயிருக்கிறது எப்படி சொல்றது, ஒரு சின்ன பயத்தை காட்டிட்டு விட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவர் உண்மையிலே வந்து நெஞ்செல்லாம் பிடிச்சிட்டு படுத்துற அளவுக்கு செந்தில் பாலாஜி நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்றதும் அவருடைய வயதுக்காக தான் வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்றதும் இதுதான் முக்கிய காரணமாக நீதிபதி அவர்களுடைய சைடில் வழக்கறிஞர்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கு. மக்களே, திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதுக்கு. திமுக அடக்குமுறைக்கு அஞ்சாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏவா வேலு சிங்கப்பூர் தப்பியோட்டம், செந்தில் பாலாஜி தலைமறைவு, செந்தில் பாலாஜி தம்பி தலைமறைவு, திமுகவுடைய பல அமைச்சர்கள் தலைமறைவு, KN நேரு எங்கே இருக்காருன்னே தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பேர் தான் அப்படியே பயப்படாமல் இருக்கிறது அப்படின்றத நம்மளாம் தெரிஞ்சுக்கிறணும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று வந்து கைது பண்ணின கையோட SP அலுவலகத்தில் விசாரணை, இந்த மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னா என்னென்ன பேசலாம். முதல்ல SP அலுவலகத்தில் 5 மணி நேரம் அவர்கிட்ட என்ன விசாரிச்சாங்க. ஒரு முதல்வரை தகாத வார்த்தைகளாலும் மோசமான ஒரு விமர்சனத்தாலும் மேடையில் விமர்சித்த ஒரு வழக்கு. இதுக்கு ஏன் 5 மணி நேரம் விசாரணை அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரைட்டு, விசாரிச்சிருக்காங்க, கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகிற வழியில் மிகப்பெரிய அளவில் பத்திரிக்கையாளரை சந்திப்பேன்னு சொல்லி ரகலை பண்ணுறாரு. பத்திரிக்கையாளர்களும் முண்டியடிச்சிட்டு போகிறாங்க. வந்தவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தில் என்னை சேர சொல்லி வற்புறுத்துறாங்க, என்னுடைய MLA பதவியான அந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பதவியை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனைகள், மாவட்ட செயலாளர் பிரச்சனைகளில் வரும்போது அஜிதா அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், தூத்துக்குடியில் பில்லா ஜெகன் அவர்களுடைய தங்கையான அஜிதா அக்னல் அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டு, மாவட்ட செயலாளர் பதவிக்கு அடி போட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள்ட்ட அப்படியே வந்து பேசி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு மிக தீவிரமான வேலையெல்லாம் பார்த்து காருக்குள்ளே பாஞ்சது. இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய வேலையாக செயல்பட்டிருக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அவங்க அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஒரு கையாளு, குடும்ப நண்பர் மாதிரி இவங்கெல்லாம் திமுக கட்சியில் இருக்கும்போது எப்படிமா உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்க, இதில் வேற தூக்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு தப்பான முடிவுலாம் எடுக்கிறீங்களேன்னு சொல்லி நம்மளும் வந்து கண்டிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேச்சு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேடையில் இந்த மாதிரி பேசும்போது பின் சீட்டில் உட்காந்து கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்த இந்த அஜிதா ஆக்னல் அவர்கள் இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான பேசுகிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, இதெல்லாம் வந்து தப்புங்க, எப்படிங்க அவரை கைது பண்ணலாம், இது சாதாரணமாக பேசத்தானங்க செஞ்சார், அவர் என்ன கொலையா பண்ணிட்டாருன்ற மாதிரி எப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறாரோ அதே மாதிரி பேசுகிறாங்க.
ரைட்டு. இப்ப அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன ஆகும்? எப்பவுமே வந்து காவல்துறை மற்றும் தமிழக அரசு யாரையாவது ஒரு வந்து இன்னைக்கு சும்மா உள்ள வந்திருக்காரு. இவருக்கு வந்து என்னங்க அதுக்குள்ளேயும் வந்து நீங்க இப்படிலாம் உள்ள போறீங்கன்னு சொல்லிட்டு திமுக தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாலும், இவங்க எல்லாருக்குமே காவல்துறை சொல்ற ஒரே பதிலு, யாராவது வரிஞ்சுகிட்டு வந்தீங்கன்னா, நீங்களும் உள்ள வந்து வேணா துணைக்கு இருந்துட்டு போங்க. அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பதிலு. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும்போது, ஏவா வேலு அவர்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு அவர் ஆஜராயிருக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் பயணிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் இப்ப 5 வருஷம் ஆச்சு நம்ம திமுக ஆட்சி முடிஞ்சு அதாவது வந்து அவங்க ஆட்சியில இருந்து 5 வருஷத்துல ஏவா வேலு அவர்கள் 2 வாட்டி கூட சிங்கப்பூர் போகல அப்படின்ற ஒரு தகவல். எதுக்காக சிங்கப்பூர் போவாங்க? ஏதோ மேல் சிகிச்சைங்க, ஒரு சுற்றுலா, இந்த மாரி குடும்பத்தோட சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு போவாங்க. ஆனா, இன்னைக்கு அவர் போனதுக்கு காரணம் இன்னைக்கு அவர் சிங்கப்பூர் போனதுக்கு காரணம் என்ன? ஒரு பயத்துல போயிருக்காரு. ஏன்னா, உள்ள போயிட்டாரு அப்படின்னா, அவங்க கிட்ட கிடைச்ச ஆதாரங்கள் வந்து அவர வெளியில விடாம பண்ணும் அப்படின்றதும், இந்த 5 வருஷத்துல யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரையாவது திமுக கைது பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதி எம்எல்ஏவா இருந்தவரு, முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர். இவங்களெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூட சும்மா சின்ன வழக்கு. சும்மா வருமான வரித்துறை போட்டுட்டு அப்படியே விசாரிச்சு விட்டுட்டாங்க. மீன்வளத்துறை அமைச்சரா முன்னால இருந்த ஜெயக்குமார் அவர்களை வந்து இந்த திமுக அரசாங்கம் வந்த 3 மாதங்கள்ல கைது பண்றாங்க. அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அப்ப இந்த திமுகவுக்கு தெரியல, இந்த மாரி சம்பவங்கள்லாம் நடக்கும்னு. 5 வருஷத்துல கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்கன்ற மாதிரி ஒவ்வொன்னும் பண்றது பூரா சல்லித்தனம், அயோக்கியத்தனம், ஊழல்தனம், லஞ்சத்தனம், கள்ளத்தனம், கபடத்தனம், கருணாநிதித்தனம். இம்புட்டையும் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஏன் எங்கள தூக்கி உள்ள போடுறீங்க? எங்கள வந்து இப்படிலாம் பண்ணலாமா நீங்க? இதெல்லாம் அடுக்குமான்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக அரசுக்கும், தமிழக அரசுக்கும் வந்து சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. நல்ல மனுஷன் சாபம் விட்டாதாயா பழிக்கும். இப்ப அதுவே கூட பழிக்க மாட்டேங்குது. இந்த ஆள்லாம் சாபம் விட்டு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பழிக்க போகுதாம். இதெல்லாம் விட பெரிய காமெடி, என்னைய தமிழக வெற்றி கழகத்துல சேர சொல்லி என்னைய வற்புறுத்துனாங்கன்னு சொன்னாரு பார்த்தீங்களா? உண்மையிலேயே குபீர்னு சிரிச்சிட்டோம். அந்த மாரி வந்து காமெடியாலாம் இருந்துச்சு. உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாரி உள்ள போனாப்புல. வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, கால்லாம் கொஞ்சம் விஸ்கி விஸ்கி நடந்து வந்தாப்புல. என்னமோ சம்பவம்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதானே. ஏன்னா நம்மளுடைய தமிழக காவல்துறைய பத்தி தெரியவா வேணும்? என்னதான் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு, பணியில இருக்காருன்றத தாண்டி, இன்னைக்கு அந்த ஒரு 5 வருடம் யோசிச்சு பாருங்க. திமுகவுடைய ஆட்சி காலத்துல 5 வருடம் கடவுளா தெரிஞ்ச இந்த காவல்துறை இவங்களுக்கு எப்படி தெரியுது? ஏவல் துறையா தெரியுது. காவல்துறையோட அராஜகம் ஒழிகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு அல்லக்கைன்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த அல்லக்கையும் எஸ்பி அலுவலகம், நீதிமன்றம் சுத்துக்கு சுத்து நின்னு அப்படியே வாழ்த்துறாங்க. ஒரு பக்கம் வந்து அனிதா வாழ்கன்றாங்க, ஒரு பக்கம் ராதாகிருஷ்ணன் வாழ்கன்றாங்க. அப்படியே பயங்கரமா வந்து ரூ. 200 இன்னும் கூவுறத இவங்க விடல அப்படின்னா பார்த்துக்கங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கைதுகளுக்கு இவங்கெல்லாம் போராடியே ஓய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இப்ப செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீட்டர் வந்து நம்ம ஊற போட்டிருக்கோம். வரட்டும், அடுத்த வந்து விஷயம் வந்தோடனே நான் சொல்றேன். இப்ப செந்தில் பாலாஜி அவர்களோட விஷயத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கலாம் கேட்கலாம். ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அசோக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பா முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா தகவல் அப்படிதான் வருது. செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப குதிரை பேர விஷயத்துல சிக்கிறது அசோக்குமார் அவர்களா இருந்தாலும், மெயினான விஷயம் வந்து செந்தில் பாலாஜியா இருந்தாலும், எதுக்கு அவர் சம்மந்தமே இல்லாம தலைமறைவாயிருக்காருன்னு சொல்லும்போது, எப்பா உன்னை நாங்க தேடவே இல்லை, நீ ஏன்பா தலைமறைவாயிருக்க அப்படிலாம் நீங்களாம் கேட்கலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி அக்யூஸ்டு. அவர் வந்து ஒரு ஜாமீன்ல இருக்கிற ஒரு குற்றவாளி. இன்னைக்கு அவர் வந்து ஜாமீன்ல இருந்து வெளியில வந்து தான் சட்டமன்ற தொகுதியில நின்று இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாப்புல. அவர் எப்படா சிக்குவாங்கன்னு இன்னைக்கு காவல்துறை காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மேல வந்து வழக்குகள் அப்படி என்ன பண்றது, அந்த மாதிரி இருக்குல்லன்ற மாதிரி முன்னால செஞ்ச கரூர் கர்மா அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவரை சும்மா விட்டுருமா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழக முதல்வர் திறம்பட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொதிக்கிறாரு. கனிமொழி அக்காலாம் பயங்கரமா கொதிக்கிறாங்க. இதே ஸ்டாலின் அவர்கள், இதே கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு தமிழக வெற்றி கழக இளைஞர்களையும் இளைஞர்கள்னு பாராம காவல்துறையை விட்டு அடிச்சது இன்னும் யூடியூப்லலாம் வீடியோவா இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஒரு நீதிமன்ற அது ஒரு நிர்வாகிகள் சந்திப்புக்கு வந்து ஒரு அனுமதி கேட்கறதுல இருந்து, ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து பஸ்ஸில் வந்து மண்டையை வெளியில நீட்டி தாட்டா காட்டக்கூடாது, கையை கீழே இறக்கணும், ரோடு ஷோ உங்களுக்கு அனுமதி கிடையாது, அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை, இங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை, இங்கே போலீஸே இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் வந்தால் இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுது, எல்லாமே இவங்களே பண்ணிக்கிட்டு ஒட்டு மொத்த பழியையும் தூக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே போட்டதுக்கு
வச்சான் பாரு ஆண்டவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இனி நம்ம வந்து திமுக வரிசையா பார்க்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ரைட்டு. இப்போ மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் இளைஞர்களை குறிப்பா அவங்களுடைய மனங்களை வென்ற மாதிரி வென்று ஒருத்தர் வந்து மிக போலித்தனமா வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யாருமே இல்லை, வேற யாரும் இல்லை, வெங்கிரத்னம் அவர்கள். இவர் யாருன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தேர்தல் டைமுக்கு முன்னாடி, அதாவது மதுரை பாரபத்தி மாநாடு, நம்மளுடைய தமிழக வெற்றி கழக 2வது மாநாடு போடும்போது அவர் வந்து என்னன்னா, நான் தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த சேனலில் புதுசாக மறுபடியும் வந்து மறுமலர்ச்சியாக பேசி ஆரம்பித்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வாங்கி இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக இளைஞர்களை ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சொல்கிறது உண்மையிலே உண்மைதான். ஏன்னா அவர் வந்து ஒரு அதிமுக சப்போர்ட்டர். அதிமுகவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க எடப்பாடியோட சப்போர்ட்டர் அப்படின்றது சில இடங்களில் அவர் பேசியிருப்பார், அவரே பேசியிருக்காரு. ஆனால் நேற்று அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டாரு. நம்மளுடைய முதல்வர் அவர்களே கோமாளித்தனமாக இருக்குது, அவர் பண்ணுற விஷயம் சரியில்லை, கரூரில் இறந்த குடும்பங்களுக்கு நீங்கள் தான் ஆல்ரெடி 20 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கல்ல, இது எதுக்கு திரும்பி வந்து அரசு பதவியெலாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு அரசு சாலை விபத்தில் உயிரிழந்தவங்க யாரோ வந்து இன்னைக்கு என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டாங்க, ஏதோ சம்பவம் நடந்துடுது. இதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அரசு பணியில் இருந்திருப்பாங்க, ஆனால் இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்திருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி அரசு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். டிஎன்எஸ்பிசி எழுதுறவங்க எழுதிட்டு தான் இருக்காங்க, அதில் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பட்டதாரிகளுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும்னு நம்மளுடைய முதல்வர் சொன்னது இவருக்கு கோமாளித்தனமாக போச்சு அப்படின்றது தான் கருத்து. மக்களே, முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி கோமாளிகள் சொல்கிறத யாருமே நம்பாதீங்க. ஏன்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபருக்காகவும் பணத்துக்காகவும் வேலை பார்க்குறவங்க. இன்றைக்கி இந்த மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு ஒரு வேளை யாராவது வேற ஒரு முதல்வர் வர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு பேசுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய போக்கு. நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து அவர் இறங்கி ஸ்டாலின் அடிச்சிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேசுவாப்புல, நானும் பார்த்துருக்கேன். முன்னப்பின்னா நானும் வந்து அவருடைய சப்ஸ்கிரைபராக இருந்தேன். ஏன்னா அண்ணன் வந்து நல்லா பேசுகிறாரு, பயங்கரமாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நம்ம தப்பான இடத்துல இருக்கோம்டா, இது தப்பாக போச்சு. எப்போ அவர் எடப்பாடி ஆதரவாளர்னு சொன்னாரோ அப்போவே வந்து உடனடியாக வந்து கதையை முடிச்சு விட்டாச்சு. அதனால் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி கரூர் மக்களுக்கு வந்து அந்த ஒரு சம்பவத்தில் நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய மனதை பாதித்த ஒரு விஷயம் அது அப்படின்றனாலையும் அவருக்கு அந்த உறுத்தல் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருந்தவர் அவர் மட்டும்தான். இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவை A1ன்னு சொல்கிறது, நம்மளுடைய முதல்வரை A1ன்னு சொல்கிறது, ஆதவ அர்ஜுனாவை A2ன்னு சொல்கிறது, புசியானந்த் அவர்களை சேர்க்கிறது. இன்னைக்கு மனச்சாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழர்களுக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாருனால நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து திரும்ப வந்து அவர் 11ஆம் தேதிக்கு மேலே கரூர் போகிறதா இருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்போ அதிமுகலேருந்து வந்தவர் அதுக்கான விழா ஏற்பாடு பண்ணுறாரு. அன்னைக்குங்க வந்து அவங்களுக்கு அந்த அரசு வேலைக்கான அந்த ஆணை இதெல்லாம் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு உயிர் போனதுக்கு அவங்க வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து பெரிய விஷயமா கிடையாது. அதனால் நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது. அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கடந்து போகிறத விட்டுட்டு இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணாலும், அதாவது எங்கிட்டு காலை எடுத்து வச்சாலும் வந்து முட்டுக்கட்டையாக நான் நிற்பேன்னு சொல்லிட்டு பேசுகிறவரெல்லாம் என்னத்தை நம்ம பேசுறது அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போயிடுவோம். அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விருப்பம்னா அதை போய் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. அதனால் ஏன்னா இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய முதல்வர் அவர்களை மோசமாக விமர்சனம் பண்ணார், தப்பாக நடந்துச்சு, நம்ம கண்ணு முன்னாடி தப்பாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பராசக்தி படத்தில் எஸ்கே அவர்களை விலைக்கு வச்சோம். சூப்பர் ஸ்டார் அவர் ரஜினிகாந்த் அவர்களை விலைக்கு வச்சோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்களை நம்ம இன்னைக்கு விலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு படம் பார்க்க மாட்டேன்னு உறுதி எடுத்து அந்த பராசக்தி படத்தை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு திமுக அந்த சுதா கொங்காரான்றவங்களுக்கு 8.5 கோடி ரூபாய் கடனில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் எது நினைச்சாங்களோ அதை நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து அதை கணக்கில் எடுத்துக்க வேணாம் அப்படின்றது என் கருத்து. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.